என் லைஃப்ல இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த நாள் இன்னைக்கு 27ஆம் கிழமை அன்னைக்கு வந்திருக்குது. அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற குயின் ஷக்கி ஹெர்பல் ஹேர் டை. ஃபுல்லா நேச்சுரல் தான் இது எல்லாமே. இது டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு 27ஆம் கிழமை நிறைய பெண்கள் வருவாங்க. அப்போதைக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை விடவே கூடாதுன்னு இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு போஸ்ட் அடிக்க வந்துட்டோம். போஸ்ட் அடித்து கரெக்டாக வந்து நம்ம என்ன சொல்லணுங்கிறத அழகாக வந்து அந்த ஒரு சின்ன கவர் பேப்பரில் அழகாக வந்து நீட்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் நம்மளுடைய சேனலுடைய லோகோவும் அதில் கொடுத்து அழகாக வந்து இது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், குக்கிங் குயின் சேனல் அப்படின்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இந்த இடம் வந்து நாடார் ப்ரெஸ் வந்து கும்பகோணம். இப்போ அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு ஏர் பொம்மை ஒன்று இருக்கும். அதை நம்மள வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடும். அது எப்போவுமே நான் அந்த சைடு வந்தேன்னா நான் அதை பார்க்காம போக மாட்டேன். அதை அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். ஸோ இதோட நம்ம வீட்டுக்கு போகிறோம். இதுலேருந்து வந்து நைட்டு வந்து பள்ளிவாசலில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அங்கே தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிக்யூ சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலில் வந்து நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணி வரவேற்றாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஆம்பளைங்க தொழுவுறாங்க. இதுலேருந்து நேராக போனோம்னா மாடியில் வந்து லேடிஸ்க்கு இருக்குது. அந்தான வந்து வராண்டா இருக்குது, இந்தான வந்து ஏசி ரூம் இருக்குது. எங்களுக்கு ஏசி ரூமில் இடம் கிடைச்சாலும் நாங்கள் வராண்டாவில் தான் தொழுவோம். எங்களுக்கு இந்த சைடு தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு நடு சப்பில் வந்து இன்னைக்கு வந்து தொழுகை கிடச்சிருக்குது. எங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த பாதையில் மாடிப்படி இடுக்கில் இந்த மாதிரி இடத்துல தான் இன்னும் லேட்டாக வந்து கிடைக்கும். இந்த நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணி வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து நடு சப்பில் இடம் கிடச்சிருக்குது. நான் வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். இத்தனை பெண்கள் இத்தனை நாளாக எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. இவ்வளோ பெண்கள் இன்னைக்கு 27ஆம் கிழமைன்னா எல்லா பெண்களும் இன்னைக்கு வந்து ஆஜராவாங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துட்டு நான் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டேன். பசங்க வந்து வெக்கப்பட்டுட்டு கொடுக்கவே இல்லை. நான் அவனுங்கள தான் நம்பிட்டு இருந்தேன். கடைசியில் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் இது வரைக்கும் அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இது யாரும் இப்படி எடுத்துக்கலாம், இதில் என்ன வந்துருச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு துணிச்சல் வந்துச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு நம்ம தான் இறங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசனை பண்ணி விரும்பி ஒரு செயலை எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம தான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நானே எந்திரிச்சு போய் நோட்டீஸ் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக தெரியல, ரொம்ப ஆசையாக நானே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. சரி, இது ஒன்று இந்த பொண்ணு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படித்தும் பார்த்தாங்க. அதையும் நான் வந்து நோட் பண்ணேன். சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, அந்த ராக்கெட் மாதிரிலாம் விட்டுட்டு இருந்தாங்க என் கண்ணு முன்னாடியே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காமெடி டாக்காக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து தொழுகை முடிஞ்சு திக்கருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, சாப்பாடு கையில் கொடுப்பாங்க. நான் நோட்டீஸ் கொடுக்கும்போது சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு தூரமாக உள்ளவங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் பச்சை பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நாங்களாம் வாங்கி ஆளுக்கு ஒரு பாக்கெட்டுன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு பையை எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு. ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி இந்த பையை வந்து முட்டையை வச்சுருக்கோம். இதோட அன்பாக்சிங் வந்து நேராக வீட்டுக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து திக்ரு முடிச்சுட்டு துவா கேட்டாங்க. அவ்வளோ அழகான துவா, நீங்களும் கேளுங்க. வாய்ப்பை எங்களுக்கு உண்டாக்கிட்டார் ரஹ்மானே. இந்த ரமலானை எங்களுக்கு கடைசியாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. இந்த இரவை எங்களுக்கு கடைசியாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. புனிதமான இந்த இரவை எங்களுக்கு நல்ல துவா, நல்ல அஜத்து வந்து அழகாக கேட்டாங்க. அதோடு நாங்கள் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ என்னென்ன வந்து பள்ளிவாசலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் தான் எடுத்து காமிக்க போகிறேன். லட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இந்த சீனி வடை, அது வந்து சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ராஜகிரியில் செய்கிற கூடை கேக்கு, ராஜகிரி கேக்கு அப்படிம்பாங்க. அதோட தம் ரொட்டு, அதோட பிரியாணி வந்து ஒரு பாக்ஸு. இப்போ நான் காமிக்கிற ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ராஜகிரியில் இருக்கிற சஹானா ப்ளஸ் வந்து ரஃபீக்கு ஸ்வீட் கடையிலேருந்து நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக உள்ள கடைகள் இது. ராசி, ரஃபீக்கு, சஹானாங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.
சரியான பசி வந்தோடனேயே புர்காலாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் தான் கை வச்சோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக இடம் பிடிக்கணும்னு வேற சீக்கிரமாக போயிட்டோம். நோன்பு திறந்தது அப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் ரொம்ப பசி வந்துடுச்சு. வந்தோடனேயே நல்லா சாப்பிட்டாச்சு. இது மட்டன் பிரியாணி சரியான பசியாக, அதில் வேற பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கறியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நீ எதை சொல்லிட்டு தொழுதுட்டு படுத்தாச்சு. மறுநாள் காலையில் வந்து எங்கள் ஊரில் வந்து 27 நைட்டு எங்கள் ஊரில் தொழுதுன்னா மறுநாள் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போவேன். எப்போவுமே அது நடக்கிறது தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விடிய முழிச்சிருந்து காலைல அம்மா வீட்டுக்கு போகிறது. ஏன் அப்படி மறுநாளே வரா மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து கஞ்சி முறை, அதனால் அம்மா ஒண்டியமாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புறது. எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டு. சரி, ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்குது. அதனால் அம்மா வீட்டுக்கு போன அந்த வ்ளாக் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.